வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். SQL மாஸ்டர் கிளாஸில் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய கான்செப்ட் டேட்டாபேஸ். இப்போ பேசிக்காக டேட்டாபேஸ் அப்படிங்கிறப்போ யார்ட்டையாவது நீங்கள் வாட் இஸ் டேட்டாபேஸ்னு அப்படி ஒரு கொஷின் கேட்டிங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய ஆன்சர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஆர் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அதை தாண்டி இன்றைக்கி டேட்டாவுடைய ஃபார்மேட் நிறைய சேஞ்ச் ஆகிட்டு, அதாவது ஸ்ட்ரக்சர்டு டேட்டா, அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டேட்டாபேஸ் லேர்ன் பண்ணிக்கும் போது இந்த டெர்மினாலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேட்டாபேஸ், DBMS, RDBMS, SQL இந்த மாதிரி இந்த டெர்மினாலஜி நம்ம எந்த அளவுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு டேட்டாபேஸ் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த DBMS அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் லேட்டராக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போது நீங்கள் ரியல் டைம் டேட்டா அப்படின்னு எடுத்துக்கும் போது, இப்போ ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோம். அதில் நீங்கள் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டாவை கொடுக்குறீங்க, உங்கள் நேம், இமெயில் அட்ரஸ் இதெல்லாம். அப்புறம் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் டீட்டெயிலு. இந்த மாதிரி டேட்டாபேஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி டே டு டேயில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வெப் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், மொபைல் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் அந்த டேட்டாவுடைய ஃபார்மேட் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவாக இருக்கலாம், அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவாக இருக்கலாம். இப்போ ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்படின்னா அந்த டேட்டா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருக்கும். அன்ஸ்ட்ரக்சர்னா பார்ஷியலாக இருக்கிறது தான் அன்ஸ்ட்ரக்சர்டு. இதை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ அது ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் இருந்தால் தான் நீங்கள் டேட்டாபேஸை மேனேஜ் பண்ண முடியும். அதாவது டேட்டாபேஸ் யூஷுவலி கண்ட்ரோல்டு பை டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர், ரைட்டா? இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா MySQL, மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ், MongoDB, Oracle இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர். இப்போ நீங்கள் டேட்டாபேஸ்னு எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருந்தால் தான் நம்ம கொரி ப்ராசஸிங் பண்ண முடியும். அதாவது டேட்டாவை ரெட்ரீவ் பண்ணுறது, டேட்டாவை அப்டேட் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது எல்லாமே. ஸோ இது ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று யூசர் டேரெக்டாகவே ஒரு டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணி டேட்டாவை ரெட்ரீவ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் லெவலில் நீங்கள் ஒரு ஜாவா அப்ளிகேஷனோ இல்லை ஒரு .NET அப்ளிகேஷனோ பைத்தான் அப்ளிகேஷனோ பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் டேட்டாபேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம டேட்டாவை ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் பர்பஸ் இருக்குது. பட் லாஜிக்கலி டேட்டாபேஸ் கான்செப்ட் தெரிஞ்சால் தான் நம்ம ஒரு அப்ளிகேஷனையும் டெவலப் பண்ண முடியும். இப்போ பேசிக்காகவே நிறைய பேர் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லும் போது இமீடியட்டாகவே நம்ம மைண்டில் வருது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரிட் வியூ, அதாவது டேபிள் வியூ, ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ இதுதான் டேட்டாபேஸ்னால் இமீடியட்டாக வருது. காரணம் என்னென்னா, RDBMS டேட்டா, அதாவது ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் எர்லியரில் இருந்தது. அதாவது MySQL, Oracle, Postgres இது எல்லாமே அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டேட்டாபேஸ். பட் இன்றைக்கி மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த டேட்டாபேஸ் இல்லாமல் ஏகப்பட்ட டேட்டாபேஸ் மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு. டாக்குமெண்ட் டேட்டாபேஸ், அதாவது MongoDB இதெல்லாம் டாக்குமெண்ட் டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவாங்க. NoSQL டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்மெமரி டேட்டாபேஸ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ், இந்த சோஷியல் மீடியா இந்த மாதிரியான அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு கிராஃப் டேட்டாபேஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இந்த மாதிரியான அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு டைம் சீரியஸ் டேட்டா, இந்த மாதிரி டேட்டாபேஸோடைய க்ரோத் பார்த்துட்டிங்க இன்றைக்கி டிஃப்ரெண்ட் பர்பஸாக இருக்குது. அதில் இன்றைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா RDBMS, அதாவது ரிலேஷனல் டேட்டாபேஸ்க்கான இருக்கக்கூடிய அந்த டிமாண்டு இன்னும் குறையவே இல்லை. அது இல்லாமல் NoSQL, நாட் ஓன்லி SQL, அதாவது MongoDB இந்த மாதிரி டேட்டாபேஸோடைய மார்க்கெட்டும் க்ரோ ஆகிட்டு இருக்கு. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, க்ளவுட் லெவலில் நிறைய டேட்டாபேஸை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். க்ளவுடு பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களே மேனேஜ் பண்ணுற மாதிரியான டேட்டாபேஸும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களே ஓன் ப்ரிப்பரேட்டரி டேட்டாபேஸும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் AWSல DynamoDBன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டேட்டாபேஸஸ் இருக்குது. இதெல்லாம் இன்னொரு வீடியோவில் நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் டேட்டாபேஸ்னால் என்ன பேசிக்ஸான ஒரு ஐடியாவை புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.